ஓம் முருகா போற்றி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதுவும் இந்த தேதியில், இந்த கிழமையில் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய விஷயம் ஒன்று சரியாகவே உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. வெற்றி செய்தியோடு வந்த உன் அப்பன் முருகனை தொட்டு நீ உள்ளே அழைக்கும் பட்சத்தில் நான் உன்னோடு நின்று உனக்கான மாற்றத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க எப்பொழுதும் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்று உன் அப்பன் பலமுறை உன்னிடம் நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்தியது என்று தெரியாமல் இன்னமும் விழிபிதுங்கி நிற்கும் என் குழந்தை, என்று இந்த நாளில் நிச்சயமாக அது உனக்கு தந்து அத்தனை மாற்றங்களையும் நீ கண்கூடாக காண்பாய். பொதுவாகவே இந்தந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் நடத்தியிருக்கின்ற அற்புதங்கள் என்னவென்று உன்னால் கண்டு கொள்ள முடியும். மற்ற நாட்களில் எல்லாம் அதை உன்னால் உணர்ந்துவிட முடியாது. ஆனால் இது போன்ற நாட்களில் தெய்வத்தின் மீது நீயும் அன்பு கொண்டு முழுமையாக நிற்கும் இந்த நாட்களில் நிச்சயமாக உனக்கு எல்லாம் சரியாக நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரம் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் இந்த நேரம் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தையினால் சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லா நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ விரும்பியபடி உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நிச்சயமாக நீ சரியாக எடுத்துச் சொல்லும்படி இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்குமான விருப்பங்களும் அத்தனைக்குமான சோதனைகளும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே புரியும்படியான பல நிலைகளை நிச்சயமாக எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக உனக்கு தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி முதல் என் குழந்தை இனிமேல் எதை பற்றியும் பெரிதாக நீ யோசித்து கொண்டிருக்காதே. எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே. இந்த மாற்றங்களும் இந்த நேரங்களும் இனிமேல் என் குழந்தையின் வாழ்க்கையை நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒரு உச்சத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுத்து உன்னால் எதிர்பார்க்கிற முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். அடுத்த நேரங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும். இனிமேல் உன்னை சுற்றி நடப்பது என்ன, இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கே அது அறிவுறுத்தும். அத்தனையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும், அத்தனையிலும் இருந்தும் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக மீட்டெடுக்கின்ற இந்த தருணங்களை மட்டும் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. இன்று இந்த கிழமை, இன்று நான் சற்று நேரத்தில் நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கும் என்று நான் உறுதிப்பட சொல்கிறேன் என்றால் அதை எந்த காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது அல்லவா? உனக்காக வருகின்ற இந்த அப்பாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் எந்த நிலையிலும் கைவிடாத ஒரு அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன் அப்பன் முருகன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம், நல்ல நாள் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வாய்க்கும் பொழுது அந்த இடத்தில் உன் கண்களுக்கு நான் தெரிகிறேன் என்றால் இதைவிட சந்தோஷம் வேறு என்ன வேண்டும்? என் குழந்தையே, இதைவிட மகிழ்ச்சி வேறு என்ன வேண்டும்? என் குழந்தையே, இத்தோடு உன் வாழ்க்கை இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை உனக்கான மாற்றங்களை கொடுத்து நான் உன்னை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பல ஆச்சரியங்களை உனக்கு நடத்துவேன். எத்தனையோ நாள் நான் உன்னை நிச்சயமாக கடந்து நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கு விரும்பிய சந்தோஷங்களை மனநிறைவோடு உனக்கு கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களுக்கு உனக்கே தீர்வுகளை பெறக்கூடிய தைரியம் வந்துவிட்டதல்லவா? நீ ஒவ்வொன்றையும் உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? எது சரி எது தவறு என்று என் குழந்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா? அது போதும். இனி ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இனிமேலும் என் குழந்தை நீ கலங்கிடாதபடிக்கு உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யார் இருந்தாலும் யார் போனாலும் உனக்காக நான் இருக்கும் நேரத்தை நீ எப்பொழுதுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும்.
உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியானதாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை உனக்கு தர வேண்டும் அல்லவா? என் குழந்தையின் மனதில் தெளிவான எண்ணங்களை இந்த விஷயங்கள் இனிமேல் விதைக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தைக்கு எப்பொழுதுமே ஒரே குழப்பம்தான். மனது எப்பொழுதுமே ஒரே நிலையில் இல்லை. இதை செய்யவா, அதை செய்யவா, இதை பறிக்கலாமா, அதை பறிக்கலாமா, அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நான் ஏன் இப்படி இருக்கின்றோம், அவர்கள் வண்டியில் சென்றால் நான் மட்டும் ஏன் இது போன்று இருக்கின்றோம், நாம் நடந்து செல்கிறோமே, நமக்கு இது போன்ற வண்டி வேண்டும். சில குழந்தைகளின் எண்ணம் இப்படி தெரியுமா? அடுத்தவர்களிடம் இருப்பதன் மீது ஆசை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரே குழப்பம். ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுப்பதில் மிக மிக தயக்கம். இதை செய்ய ஏதாவது ஒரு குறுக்கு வழி இருக்கிறதா என்று யோசிக்கின்றார்களே தவிர, அதை நாம் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படிப்பட்ட முயற்சிகளை எதற்காக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே வசதி வாய்ப்புகளோடு இருப்பார்கள். அதாவது அவர்களின் பெற்றோர்கள் நல்ல வசதியான சூழ்நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு எதுவும் எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் நாம் வளர்ந்த சூழ்நிலை, நாம் பெற்றோர்கள் இருந்த சூழ்நிலை என்று நமக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அல்லவா? அதையெல்லாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொண்டு தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். அதை எல்லாமே நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு தானே ஒரு முடிவை எடுக்க முடியும். அதனால் இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டிய நேரம், இது எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நீ நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையிலும் உன் அப்பன் நான் இன்று உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற எல்லாமே சரியாக என்னவென்று புரியவும். இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்திருப்பாயானால் இனிமேல் உனக்கு நிச்சயமான கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்காது. அடுத்தது நடப்பதும் இனி நடக்கப் போவதும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் அல்லவா? இந்த நேரம், இந்த நொடி முதல் என் குழந்தை நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பலன்களை நிச்சயமாக தேடி தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. எதிர்வரக்கூடிய மாற்றங்களும் எதிர்வரக்கூடிய மாயங்களும் உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்கும் அழைத்து செல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது இந்த அப்பன் முருகன் நான் உன்னோடு உடனிருந்து உனக்கான ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நம்மை ஆட்டி படைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி ஒரு நொடி பொழுதிலும் நீ கலங்கிவிட தேவையில்லை. இனிமேல் உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்றெல்லாம் சிந்தித்து நீ எதையோ நினைத்து மனமருந்தி கொண்டிருப்பதை விட, உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்கள் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து, சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் பல மாற்றங்கள் இனிமேல் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த நேரங்களில் பல திருப்பங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கு நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் கிடைத்து கொண்டே இருக்கும். இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்றெல்லாம் சொல்லி என் குழந்தை மனம் குழம்பிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வாழ்க்கையை நீ விரும்பியது போல உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். யாருக்குமே அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கை எந்த ஒரு வாய்ப்புகளையும் சட்டென்று கொடுத்து விடாது. ஆனால் உனக்கு நான் தினம் தினம் உன் கண் முன்னால் தோன்றி நல் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ பதற வேண்டாம் அல்லவா? எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ தயங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு தருவது எல்லாமும் நீ நிதானமாக கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை திருப்பங்களையும் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும். இனி நாம் இருக்கும் இந்த காலகட்டங்கள் நீ தெளிவுபட புரிந்து கொண்டதற்கு ஏற்றது போல மகிழ்ச்சியோடு நீ ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கையை எடுத்து வைக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே இந்த அப்பன் முருகன் நான் நடத்தி தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.